வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் எண்களை குறித்து மட்டுமல்ல, அது கனவுகள் குறித்து, அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை குறித்து, அது திரும்பி வராத சில இளம் உயிர்கள் குறித்து. இந்த சம்பவங்கள் நடந்த இடம் ஐஐடி மெட்ராஸ். நாடு முழுவதும் திறமையின் உச்சமாக பார்க்கப்படும் ஒரு கல்வி நிறுவனம். 2005 முதல் 2024 வரை பல ஊடக அறிக்கைகளின்படி சுமார் 26 மாணவர்கள் இங்கு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் பின்னால் ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. சில சம்பவங்கள் தேசிய அளவில் கவனத்தை பெற்றன. சில பெற்றோர் தங்கள் குழந்தைகள் பாகுபாடு அல்லது அழுத்தமும் அனுபவித்ததாக குற்றம் சாட்டினர். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் பெரும்பாலும் கல்வி அழுத்தம், மனநிலை சிக்கல், தனிப்பட்ட பிரச்சனைகள் போன்றே காரணங்களாய் குறிப்பிடப்பட்டன. இப்போது பலர் கேட்கிறார்கள், இந்த மாணவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள்? இந்த கேள்வி நம் சமூகத்தின் உண்மையை பிரதிபலிக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தரவுகளில் உயிரிழந்த மாணவர்களின் ஜாதி விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதனால் நாம் உறுதியாக சொல்லக்கூடிய ஒன்று மட்டுமே, இவை எல்லாம் இளம் மனங்களின் வேதனைகள். நாம் ஒரு கடினமான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். உயர்கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல, அது மனநலத்தையும் உணர்ச்சியையும் பாதுகாப்பையும் கொண்டிருக்க வேண்டும். ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையங்கள், மனநல ஆதரவு சேவைகள் போன்றவை அறிமுகப்படுத்தியுள்ளன. ஆனால் கேள்வி இன்னும் நிற்கிறது, அது போதுமா? இந்த வீடியோ குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, இது நினைவூட்டுவதற்காக. ஒரு மாணவர் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் போராடி கொண்டிருக்கலாம். ஒரு ரேங்க், ஒரு மார்க், ஒரு தோல்வி வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடாது. நாம் அனைவரும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். மனநலம் முக்கியம். ஒரு உயிர் எந்த சாதனையை விடவும் முக்கியம். நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாரோ மன அழுத்தத்தில் இருந்தால் தயவு செய்து உதவி தேடுங்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது தைரியம். இளம் கனவுகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. அவற்றை காக்கும் பொறுப்பு நமக்கெல்லாம் உண்டு.